இவர் போய் தான் அந்த இறந்த குடும்பத்துக்கு மரியாதை செலுத்தியிருக்கணும். மனைவருக்கு வர வைப்பதுங்கிறது தவறு தான். பட் சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக அந்த கட்சி ஸ்தம்பிச்சு நிற்கிது. யார் பற்றிய தகவலும் இல்லை. மீண்டும் ஒரு முறை அங்கே போய் அன்எக்ஸ்பெக்டடாக வேற ஒன்று நடந்துருதுன்னு வைங்களேன். விரும்பாமல் அதில் ஒரு 20 பேர் மட்டும் வராங்க, 21 பேர் ஊர்லேயே இருந்துட்டு நான் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா இவர் அப்படி செய்ய மாட்டார். ஊரில் போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்கள் பேசுங்க, அந்த 41 குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்கள சென்னை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. இல்லைங்க போக முடியாதுங்க, எல்லாம் ஒரு மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னா நியாயமாக இருக்கனால யாருமே இங்கே கோபமாக இல்லை. அரசியல் கட்சி சுறுசுறுன்னு இருக்கணும் எந்நேரமும். அப்போ தான் அது அரசியல் கட்சி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கும். 25 நாள் 30 நாள் கழிச்சு கூட நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பேன்னா அப்போ எப்படி அதிகாரம் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா என்ன? ஒரு 100 அடி தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு தலைவன் தான் எனக்கு வேணும். அவன் வரும்போதே வானத்துலேருந்து அப்படி இறங்கி வந்தான்னா அவன் எதுக்கு எனக்குன்னு நினச்சிட்டான்னு வைங்களேன். விஜய்க்கு ஒரு அண்ணனா நான் அட்வைஸ் பண்ணுறேன், இது வேண்டாம், இந்த ஹெலிகாப்டர் பயணம்ங்கிறது தவிர. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை பார்க்கறது, சின்னத்தை வாங்குறது, இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் ஒரு கட்சியில். ஸோ அவங்க போய் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க முடங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி முடங்கி போகணும்னா ஒரே வார்த்தையில இல்லைங்க, கட்சி நடத்துறதுல எனக்கு படம் வருமா? தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டதே தப்புங்கிறீங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு போவார், எப்போ போவாருன்னு யோசிச்சு இப்போ போக முடியாமல் பனையூருக்கே அந்த குடும்பத்தினர்களை கூப்பிட சொல்லியிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் நிர்வாக சிக்கல், போகிறதுல இருக்கிற சிக்கல், நடைமுறை சிக்கல், இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானே பல முறை பேசியிருக்கேன், அப்படி ஒரு தவறை செஞ்சிடாதீங்க. நீங்கள் கட்டாயமாக அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இந்த முறை அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தது உள்ளபடியே வருத்தத்துக்குரியது தான். இவர் போய் தான் அந்த இறந்த குடும்பத்துக்கு மரியாதை செலுத்தியிருக்கணும். அது தவறு தான். பனையூருக்கு வர வைப்பதுங்கிறது தவறு தான். பட் சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வர முடியுமாங்கிற டவுட் அவருக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய வேகம் அப்படியே தடைப்பட்டுடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த கட்சி ஸ்தம்பிச்சு நிற்கிது. எந்த வேலையுமே செய்யாமல், யார் பற்றிய தகவலும் இல்லை, அப்படி இருக்காங்க. அப்போது மீண்டும் ஒரு முறை அங்கே போய் அன்எக்ஸ்பெக்டடாக வேற ஒன்று நடந்துருதுன்னு வைங்களேன், பழிமேல் பழி விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுறது? இப்போ அங்கே அந்த சம்பவத்தை ஒரு முடிக்காமல், முற்றுப்புள்ளி வைக்காமல் இவர் அடுத்த கட்ட பயணத்துக்கு நகரவே முடியாது. யாராவது கேட்பாங்க, இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு நாளைக்கு தஞ்சாவூரில் போய் ஒரு பொதுக்கூட்டம் போகிறாருன்னு வைங்க, யோ அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ போய் ஆறுதல் கூட சொல்லலை, இங்கே மீட்டிங் நடத்துறியான்னு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ எப்படி முடிக்கிறது? தொடர்ந்து இதில் ஒரு குழப்பம் இருக்குது. இவர் காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறாரு, தீபாவளி டைம் வராதிங்கன்ட்டாங்க. அப்புறம் இவர் அனுமதி கேட்டு கொடுத்த அந்த மனுவில் இருக்கிற விஷயங்களை வெளியில் கசிய விடுறாங்க. அதை கேட்கும்போது நமக்கே எரிச்சல் ஆகுது. ஒரு பிரதமருக்கு இல்லாத செக்யூரிட்டி எதுக்கு விஜய் கொடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. என் காரை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எந்த வாகனமும் வரக்கூடாதுன்னு விஜய் சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு முதல்ல நான் டவுட் பட்டேன். அப்புறம் சம்மந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட பேசி, இப்போ காவல்துறை பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னா அவங்க காவல்துறையிட்ட கேட்டு ஆமாங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மனுவை யார் சொல்லி கொடுத்தாரு விஜய்ன்னு நமக்கு தெரியல. அல்லது அவரே இப்படி இருந்தால் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறாருன்னு நமக்கு புரியல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, நம்ம போய் மறுபடியும் மாட்டிக்கக்கூடாது. அப்போ அவங்க விரும்பினா, ஆக்சுவலாக அந்த 41 குடும்பமும் விரும்பாமல் அதில் ஒரு 20 பேர் மட்டும் வராங்க, 21 பேர் ஊர்லேயே இருந்துட்டு நான் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா இவர் அப்படி செய்ய மாட்டார். அதுக்காக தான் பேச வச்சுருக்கிறார். ஊரில் போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்கள் பேசுங்க, அந்த 41 குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணுங்கள், அவங்கள சென்னை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த முயற்சி ஓரளவுக்கு கணிஞ்சு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒரு தகவல் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில், அவங்களே அதை ஏற்றுக்கிட்ட பட்சத்தில் சென்னை வந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சம்மந்தப்பட்ட அவங்களே ஒத்துக்கும் போது நாம் யார் விமர்சனம் பண்ணுறது இல்லையா?
சரி, இதுக்கு முன்னாடி சரி அந்த குடும்பமே ஏத்துக்கிட்டாலும் கூட கரூருக்கு போவாததே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அடுத்து திரும்பியும் சென்னைக்கு கூப்பிட்டுருக்காருன்னா இதனால அவரோட அரசியலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா திரும்பியும்? கட்டாயமாக விமர்சனம் பண்ணுவாங்கங்க. இப்போவே வந்து விஜயையும் தாவேக்காவையும் சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து திமுக சார்பாக பேசுகிற பல பத்திரிகையாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கொள்கிற பல பேர் ரொம்ப ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பனையூருக்கு அவங்க எல்லாமே வந்து விஜய் ஆறுதல் சொன்னார்னா பயங்கரமாக ட்ரோல் ஆகும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாருன்னு எனக்கு தெரியல. சரி, தாண்டி ஆறுதல் சொல்றதுக்கே 25 நாள் கழிச்சு பனையூருக்கு வர வைக்கிறாரு. வெறும் ஆறுதலுக்கே இவ்வளோ நாள்னா தலைவரானா என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. கட்டாயமாக அதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ எதையும் உடனுக்குடன் செய்யணும். இப்போ ஒரு 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 மரணம், அதற்கான ஆறுதல் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருந்தால் கூட அங்கே இருக்கிற யாருமே இவரை ஃபயர் பண்ணலை. இப்போ நீங்கள் என் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்கங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் போய் ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லைங்க அவர் போக முடியாதுங்க, எல்லாம் ஒரு மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னா நியாயமாக இருக்குது. ஆனால் யாருமே இங்கே கோபமாக இல்லை. இதுக்கு விஜய் என்ன பண்ணுவாருன்னு அந்த சம்மந்தப்பட்ட குடும்பமே கேட்குது. அப்போ இவ்வளவு நாள் தாமதம்ங்கிறதே ரொம்ப ரொம்ப தவறானது. ஒரு அரசியல் கட்சிக்கு அது அழகே கிடையாது. அரசியல் கட்சி சுறுசுறுன்னு இருக்கணும் எந்நேரமும். காலையில் 11 மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா 11:05க்கு உங்களுடைய அறிக்கை வந்துடணும். அப்போ தான் அது அரசியல் கட்சி பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். 25 நாள் 30 நாள் கழித்து கூட நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பேன்னா அப்போ எப்படி அதிகாரம் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அவர் அரசியலுக்கு புதுசு, அனுபவம் இல்லாதவர், அவரை சுற்றி இருப்பவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், ஐயோ பாவம் அப்படின்லாம் சொன்னால் கூட குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த அனுதாபம். அதை தாண்டி அனுதாபம் செலுத்துவதற்கு யாருமே தயாரில்லை. விஜய் அவர்கள் அடுத்த பிரச்சாரம் போறாரு. அதுவும் ஜெயலலிதா அம்மா பாணியில் ஹெலிகாப்டரில் போய் பார்க்க போகிறாரு, சந்திக்க போகிறாரு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அது உண்மையா சார்? இருக்கலாம். அவர் இப்போவே தனி விமானத்தில் போகிறாரு. அவருடைய கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர் ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு தனி விமானத்தில் டெல்லிக்கு போகிறாரு. அப்போ இது வந்து ஒரு பணக்கார அரசியலாக தான் இருக்குது. இப்போ அரசியலில் நாம் பார்த்த பல தலைவர்கள் எளிமையாக வந்தவங்க தான். அவங்களுக்கு பின்னால் ஒரு நட்சத்திர வட்டமெல்லாம் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு இல்லாத நட்சத்திர வட்டம் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு இல்லாதது கிடையாது. ஆனால் அவங்களும் கார்லேயோ ரயில்லையோ போய் தான் பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போவேன், ஹெலிகாப்டரில் போவேங்கிறது மக்கள் வேணால் அண்ணாந்து பார்த்து கை தட்டலாம், பெருமையாக பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி உட்காந்து யோசிச்சான்னா வேறு மாதிரி முடிவாக மாறிடும். என்ன சொல்லுவேன், எனக்கு நிகராக எனக்கு எளிமையான ஒரு தலைவன் வேணும். நான் வந்து ஒரு 100 அடி தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு தலைவன் தான் எனக்கு வேணும். அவன் வரும்போதே வானத்துலேருந்து அப்படி இறங்கி வந்தான்னா அவன் எதுக்கு எனக்குன்னு நினச்சிட்டான்னு வைங்களேன், அதோடைய விளைவே வேறையாக போயிடும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வீணாக போயிடும். முடிந்த அளவுக்கு எளிமையாக இருக்க பழகுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொகுசாகவே வளர்ந்தவர். சினிமாவில் வந்து ஒரு சாதாரண நடிகராக இருந்தால் கூட அவர் அப்படி பாதுகாத்து வச்சுருப்பாங்க. நீ வேலை வேலைக்கு ஜூஸ் கொடுப்பாங்க, காலை நீட்டினா ஷூ மாட்டி விடுவாங்க, சட்டையை மாட்டி பட்டனை போட்டு விடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களோ மக்களோடு மக்களாக ரோட்டில் இறங்கி வரணும், இல்லைன்னா வரக்கூடாது அரசியல். நான் வந்து அங்கேயும் எனக்கு சினிமாவில் கொடுத்த மாதிரி மரியாதை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராமல் இருந்துங்க, அவ்வளோதானே. ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு அவங்க பார்த்து எரிச்சல் அடைகிற ஒரு சூழ்நிலை எப்போவுமே வந்துடக்கூடாது. அதை வந்து அவர் உருவாக்குறாரோன்னு நான் பயப்படுறேன். விஜய்க்கு வந்து ஒரு அண்ணனாக நான் அட்வைஸ் பண்ணுறேன், இது வேண்டாம், இந்த ஹெலிகாப்டர் பயணங்கிறது தவிருங்க. முடிந்தளவு காரில் போங்க. உங்களை முன்னும் பின்னும் இவ்வளோ கார்கள் வரப்போகுது, கார்லேயே போங்க. அறிவிக்காமல் கூட போயிருங்க. சில நேரம் இந்த ஹெலிகாப்டரு தனி விமானம்ங்கிறதெல்லாம் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அது வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதே விஜய் அவர்கள் அரசியலுக்கு சரி வர மாட்டார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுதா? இல்லை, சரி வர மாட்டார்னு ஒரேடியாக நம்ம சொல்ல முடியாதுங்க. அவரை அவர் வளர்த்துக்கிட்டு இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம், இது வந்து மக்கள் பார்வையிலேருந்து சொல்கிறது சரிதானே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மாறினார்னா கட்டாயமாக இப்போ அவரை மாதிரி செல்வாக்குள்ள ஒருத்தர் வந்து இங்கே அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு விஷன் இருக்கும்ல, நான் பிறந்த இந்த தமிழ்நாட்டை அப்படி மாற்றணும்டா, சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும், அதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும், இத்தனை தொழிற்சாலை இங்கே வரணும், இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும்ல. அந்த விஷனை இவ்வளோ மக்கள் செல்வாக்கு உள்ளவர் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்? அப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாருன்னா போதும். அதை சரி பண்ணுவதற்கான வேலையை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன்.
சார் கரூர் இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் விஜய் மக்களை கூட இன்னும் நேரில் போய் சந்திக்கல. அதுக்குள்ளே எலெக்ஷனுக்கு 5 சின்னங்கள் முடிவு பண்ணி வச்சு கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று விசில், இன்னொன்று ஆட்டோ, அது போன்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களையும் இளைஞர்களையும் கவர்ற மாதிரியான சின்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சிங்கிறது வந்து பல முனைகள்லேயும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை அணுகி அவங்க அங்கே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒருத்தர் செஞ்சிகிட்டு இருப்பார். மக்களை சந்தித்து இவர் பார்க்க வேண்டிய வேலைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பார். ஒரே அடியாக எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் அரசியல் கட்சி நடத்துறது? ஒரு வகையில் அந்த வேலையை அவர் செஞ்சு தானே ஆகணும். ஆனால் சார் போனது உயிர் இல்லையா? அந்த உயிருக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் பார்க்க கூட இல்லாமல் உங்களோட அடுத்த வேலை போகும்போது மக்கள் இல்லைங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். அது விஜய் தொடர்பானது. விஜய் போய் அங்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். அது ஒன்று தான் இப்போதைக்கு அவர் செய்யணும். ஏன்னா நிவாரணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, இவர் அவங்க போய் பார்க்கணும். இது இவர் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை பார்க்குறது, சின்னத்தை வாங்கிறது, இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் அவர் கட்சியில். ஸோ அவங்க போய் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே அவங்க முடங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை அப்படி முடங்கி போகணும்னா ஒரே வார்த்தையில் இல்லைங்க கட்சி நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் கலைச்சிக்கிறேன்ட்டு போயிடணும் இல்லையா? அப்படி அவர் செய்ய போகிறதில்ல. அப்போ மற்ற வேலைகளை பார்த்து தானே ஆகணும். அது எப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? சார் கடைசியாக அரசியலில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் ரீசெண்டாக வரல. படம் வருமா? இல்லை தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டதே தப்புங்கிறீங்க. அப்புறம் படம் தொடர்பாக ஏதாவது வெளியில் விட்டால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா? எவ்வளோ கோபமாக பேசுவீங்க. 41 பேர் அங்கே செத்து கிடந்தாங்க, நீ அங்கே போகல, படம் முக்கியமானு கேட்பீங்கல்ல. அப்போ எப்படி அதை செய்வார்? அது உரிய நேரத்தில் வரும். ஆனால் கண்டிப்பாக வரும். எல்லா அப்டேட்டும் கொடுப்பாங்க. ஆமாம். டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.